மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்க்கிறோம். இரு முன்னாள் முதல்வர்கள் காஷ்மீரில் தோல்வி அடைந்திருக்கிறார்கள். பாரமுல்லாவில் சுயேட்சை வேட்பாளர் ஷேக் அப்துல் ரஷீதிடம் உமர் அப்துல்லா தோல்வியை தழுவியிருக்கிறார். அனந்த்நாக் ரஜோரி தொகுதியில் மெஹபூபா முஃப்தி மெயின் அல்டாஃபிடம் தோல்வியை தழுவியிருக்கிறார். காஷ்மீரின் இரு முன்னாள் முதலமைச்சர்கள், முக்கியமான தலைவர்கள் இருவரும் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். மெஹபூபா முஃப்தி தோல்வியடைந்திருக்கிறார், இதனை பார்க்கிறோம். அதேபோல சுயேட்சை வேட்பாளர் ஷேக் அப்துல் ரஷீதிடம் உமர் அப்துல்லா தோல்வியை தழுவியிருக்கிறார். மெஹபூபா முஃப்தி, உமர் அப்துல்லா இருவரும் காஷ்மீரில் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள் என்ற அண்மை செய்தியை பார்க்கிறோம். இந்திய அளவிலான அடுத்தடுத்த அண்மை தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. அது குறித்து டெல்லியிலிருந்து நமது மூத்த செய்தியாளர் கணபதி இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். கணபதி, காஷ்மீர்ல 2 முன்னாள் முதலமைச்சர்கள், முக்கிய தலைவர்கள் தோல்வியை தழுவியிருக்கிறார்கள். அதே போல சற்று நேரத்திற்கு முன்பாக நம்ம இப்ப சரத்பவாரனுடைய செய்தியாளர் சந்திப்பையும் பார்த்தோம். இன்றைக்கு இந்தியா கூட்டணி தலைவர்கள் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள், பாஜகவினர் ஒருபுறம் ஆலோசனை மேற்கொள்கிறார்கள். என்ன களசூழல், என்ன உணர்த்துகிறது இந்த 2024 மக்களவைத் தேர்தல் முடிவுகள் நமக்கு? இந்த தேர்தல் முடிவுகள் சற்று குழப்பமாக இருப்பதால் தான் 2 பக்கங்களிலும் பல்வேறு பேச்சுவார்த்தைகளுக்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் ஓரிரு நாட்களில் டெல்லியிலே தேசிய ஜனநாயக கூட்டணி ஆலோசனை நடைபெறும் என பாஜக தலைவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதற்கான ஏற்பாடுகள் தற்போது நடந்து கொண்டிருக்கின்றன. சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார், குமாரசாமி போன்ற தலைவர்கள் இந்த ஆலோசனை கூட்டத்துக்கு அழைக்கப்படுவார்கள் என தெரிகிறது. அதேபோல தமிழகத்திலிருந்து ஜி.கே. வாசன் மற்றும் பாமகவின் பிரதிநிதி உள்ளிட்டோரும் இந்த கூட்டத்துக்கு அழைக்கப்படுவார்கள் என பாஜக தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். இப்படி இந்த ஆலோசனை ஒரு புறம் நடைபெறும் போதே இன்னொரு புறம் இந்தியா கூட்டணி தங்கள் பக்கம் கூடுதலாக பலத்தை சேர்ப்பதற்காக வேறு யாரேனும், அதாவது இப்போதைக்கு இந்தியா கூட்டணியில் இல்லாத தலைவர்களை இழுக்க முடியுமா என்பதை முயற்சியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். இதற்காகத்தான் சரத்பவார் பல்வேறு தலைவர்களிடம் பேசிக் கொண்டிருக்கிறார். சரத்பவார் பல்வேறு கூட்டணிகளை அமைப்பதில் வல்லவர் என்பது நமக்கு நன்றாகவே தெரியும். மகாராஷ்டிரா மாநில சட்டமன்ற தேர்தலிலே பாஜக சிவசேனா கூட்டணி வெற்றிகரமாக இருந்த சமயத்திலும் அந்த கூட்டணியிலிருந்து உத்தவ் தாக்கரேயை உடைத்து வெளிக்கொண்டு வந்து மகா விகாஸ் அகாடி என்ற கூட்டணியை உருவாக்கி உத்தவ் தாக்கரேவை முதல்வராக நியமித்தவரே சரத்பவார் தான். அத்தகைய பல்வேறு அனுபவங்கள் அவருக்கு இருப்பதால் தான் இப்போதும் அவரே கூட்டணி சார்பாக பேச்சுவார்த்தைகளை நடத்தட்டும் என கூட்டணி தலைவர்கள் முடிவு செய்திருக்கிறார்கள். அடுத்த கட்டமாக மல்லிகார்ஜுன் கர்கே தலைமையிலே இந்தியா கூட்டணியின் ஆலோசனையும் நடைபெற இருக்கிறது. பெரும்பான்மை கிட்டாவிட்டாலும் பெரும்பான்மைக்கான அனைத்து முயற்சிகளையும் இந்தியா கூட்டணி செய்ய இருக்கிறது. எப்படியாவது பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சி அமைக்காமல் தடுத்து நிறுத்த வேண்டும் என்பது அவர்களுடைய நோக்கம். அது வெற்றி பெறுமா என்பது இன்னும் ஓரிரு நாட்களிலே தெரிய வரும். அதே சமயத்திலே பாஜகவுக்கு பெரும்பான்மை கிட்டாவிட்டாலும் தேசிய ஜனநாயக கூட்டணி எப்படியாவது ஆட்சியை அமைக்க வேண்டும். அதற்காக ஏற்கனவே கூட்டணியில் உள்ள தலைவர்களான சந்திரபாபு நாயுடு, நிதிஷ்குமார் மற்றும் குமாரசாமி தவிர வேறு தலைவர்களிடமும் தொடர்பு கொண்டு, அது சிறு கட்சிகளாக இருந்தாலும் சரி, ஒரு எம்பி அல்லது 2 எம்பிக்களை உள்ள கட்சிகளாக இருந்தாலும் சரி, அனைவரையும் ஒருங்கிணைத்து மீண்டும் வலுவாக ஆட்சியை அமைக்க வேண்டும் என தேசிய ஜனநாயக முன்னணியின் தலைவர்கள் ஆலோசனைகளை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இந்த 2 கூட்டணிகளிலே எந்த கூட்டணியின் ஆலோசனை வெற்றி பெறும், யாருடைய ஆட்சி அமையும் என்பது ஓரிரு நாட்களிலே தெரிய வரும். இப்போது உள்ள சூழ்நிலைப்படி பாஜக தலைமையிலே தேசிய ஜனநாயக கூட்டணி அமைவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. ஏனென்றால் அவர்களுக்கு கிட்டத்தட்ட 300 இடங்கள் இருக்கின்றன. அதே சமயத்திலே இந்தியா கூட்டணி இந்த வாய்ப்பை நழுவ விடாமல் தொடர்ச்சியாக பல்வேறு முயற்சிகளை செய்து ஏற்கனவே எக்ஸிட் போல்ஸ் என சொல்லப்படும் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளிலே வந்துள்ள எண்ணிக்கைகள் எப்படி தவறாக இருக்கிறது என்பதை சுட்டிக்காட்டி பாஜக ஆதிக்கம் முடிவுக்கு வருகிறது. பல்வேறு மாநிலங்களிலே பாஜகவுக்கு எதிராக மக்கள் வாக்களித்திருக்கிறார்கள். ஆகவே மாற்றத்துக்கான சூழலை நாம் வலியுறுத்த வேண்டும், விரைவாக மாற்றத்தை கொண்டு வர முயற்சி செய்ய வேண்டும் என மல்லிகார்ஜுன் கார்கே தலைமையிலே முயற்சி நடத்த இருக்கிறார்கள். காங்கிரஸ் கட்சியின் ராகுல் காந்தி, சோனியா காந்தி உள்ளிட்டோரும் இந்த ஆலோசனையில் கலந்து கொள்வார்கள் என அந்த கட்சியின் தலைவர்கள் தெரிவித்திருக்கின்றனர். ஆகவே அடுத்த சில நாட்களிலே
டெல்லியில் மட்டுமல்லாது நாட்டின் பல்வேறு மாநிலங்களின் தலைநகரங்களிலே மிகவும் சுவாரஸ்யமான ஆலோசனைகளை நாம் எதிர்பார்க்கலாம். திலகவதி, நமக்கும் நிறைய சுவாரஸ்யம் காத்து கொண்டிருப்பதாகவே நான் புரிந்து கொள்கிறேன். கணபதி, நீங்கள் அடுத்த சில நாட்கள் அப்படின்னு சொல்ற அந்த வார்த்தையை நான் அடிக்கோடிட்டு காட்ட விரும்புறேன். இன்றைக்குள் இது முடியாது அப்படின்றத நீங்க உணர்த்தி இருக்கிறீங்க. தொடர்ந்து தகவல்களை சேகரிங்கள். உங்களுடைய தற்போதைய விவரங்களுக்கு நன்றி.